ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அந்த கருப்பு உளுந்து களி தான் நம்ம பண்ண போகிறோம். முழுசாக எடுத்துக்கணும். இந்த உளுந்து வந்து இப்போ பாருங்க, தோல் உடைக்காமல் இருப்பாங்க. இதை எடுத்து நல்லா வாசனை ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு பொங்கல் செய்வோம் இல்லையா, பச்சரிசி, அது ஒரு 1/4 கப்பு இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பனை வெல்லம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன், 1/4 கப்பு பச்சரிசி வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் பனை வெல்லம் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா அது கொஞ்சம் தீஞ்சிரும். அதுக்காக நம்ம நல்லா ஸ்ட்ராங்கான பாத்திரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்தது வந்து பொடிச்சு கொண்டு வந்துட்டோம். ட்ரை ஜார் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அது மாதிரி சின்ன ஜாரு, அதில் பொடிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொடிச்சதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ வந்திருக்கு. நான் 1 கப்பு தான் செய்யப்படுறேன். எந்த கப்பில் எடுத்துக்கணுமோ அடுத்தடுத்த அளவு அதே கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு எடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம், 1 கப்பு பனை வெல்லம் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா கரைஞ்ச உடனே நான் அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ மண் இருப்பாங்க, அது கொஞ்சம் குப்பை மண் இருக்கும், அது மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கொதிச்ச உடனே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நல்லா வேகணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சிம்லி வச்சு நம்ம தீ கம்மியாக வச்சு வேக வைப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்களா, இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிட்டேன். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கிளற நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லதாக இருக்குது. நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்ல சுருளை நம்ம வதங்கிடுச்சு. இவ்வளோ தான் இது பதம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்றோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிட்டு வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம லேடிஸ் இருக்கோம் இல்லையா, அந்த பீரியட்ஸ்லாம் வருது இல்லையா, மாதத்தில் 3 நாள் சில பேருக்கு வயிறுலாம் வலிக்கும் ரொம்ப. அதுக்கெலாம் வந்து நம்ம கர்ப்பப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை. நம்மளுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் பண்ணி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம உளுந்து இல்லையா, அது கொஞ்சம் வண்டு வச்சிரும். அதுக்காக நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 2 வாட்டி செய்கிற மாதிரி தான், ஒரு வாட்டி செஞ்சுட்டு இன்னொரு வாட்டிக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் அடிக்கடிக்கு செஞ்சுருவேன். அதனால் ஓகே, அதனால் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து இதை வந்து ரொம்ப சாப்பிட்றது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் கூட இப்போ ரொம்ப வயிறு வலிக்குது, லேப்டாப்பில் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க இல்லையா, இது மாதத்தில் 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும். அந்த வலி இருக்கிற இடமே காணாத போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, டாட்டா, பார்க்கலாம், பாய்.